ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 15 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. 15 பாக்ஸ் எனக்கு வேணும், பட் எனக்கு வந்து பாக்ஸ் இல்லாமல் வேணும், லூஸ் பேக்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அவங்க வந்து என்னென்னா, எனக்கு திக் ஸ்லேட் பென்சில் வேணுனாங்க. ஸோ அதனால் குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் திக் ஸ்லேட் பென்சிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரூபியிலேருந்து போயிடலாம். எல்லாமே திக் ஸ்லேட் பென்சில் தான் கேட்டனால நம்ம திக் ஸ்லேட் பென்சில் அவங்களுக்காண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், நல்ல திக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல திக்காக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து திக் ஸ்லேட் பென்சில் கேட்குறவங்களுக்கு ரூபி வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். இவங்க 15 பாக்ஸ் கேட்டனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 16 பாக்ஸாக கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இது ஒரு ரூபி தான். எல்லாமே திக்காக தான் இருக்கும். பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது. திக் கேட்டனால நம்ம திக்கு வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அணில் வந்து அணிலுமே திக்கு தான், உங்களுக்கு தெரியும். அணிலுமே நல்ல திக்கு. இங்கே பாருங்கள், திக்காக தான் இருக்கும் அணிலுமே. அடுத்து ஒரு அணில், சாரி, இதை ஓப்பன் பண்ணப்போ இது ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திக்காக இருக்குது பார்த்திங்களா, 2 அணில் பாக்ஸு. இப்போ வந்து மன்னன்லேருந்து ஒரு பாக்ஸ் திக் ஸ்லேட் பென்சிலில் மன்னன் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ முன்னா அவங்க எல்லாமே எனக்கு திக்கு வேணும்னு கேட்டனால நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், முன்னா வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து திக்காக எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு ஸ்லேட் பென்சில். ஆக்சுவலாக நம்ம எத்தனை பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா 2, 4, 5, 6, 8 பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 8 பாக்ஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நல்ல திக்காகவும் இருக்குது. டபுள் ஸ்லேட் பென்சிலும் இருக்குது. இப்போ சையதை பாருங்கள். சையத் ஸ்லேட் பென்சில் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வந்து குட்டியாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கும், பட் திக்காக இருக்கும். பாருங்கள், ஷார்ட்டாக இருக்கும், பட் வந்து ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லஸ் எடுத்து வைக்க போகிறோம். இப்போது ரோஸ் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ரோஸை மட்டும் அவ்வளோ ஹைட்டாகவும் ஒயிட்டாகவும் அவ்வளோ திக்காக இருக்கும். பார்க்கவுமே செம்மையாக இருக்கும். ஸோ அதில் நம்ம உங்களுக்கு ஒரு 3 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நார்மல் பென்சில் பாருங்கள், இப்போ ரோஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நல்ல திக்காகவும் இருக்குது, அதே அளவுக்கு இது பாருங்கள். இது வந்து ரோஸ், இது வந்து பிக் ரோஸ். இது பேர் பிக் ரோஸ். நார்மல் ரோஸில் 2 வெரைட்டி இருக்குது, ரோஸும் நார்மல் ரோஸு. பிக் ரோஸும் நார்மல் ரோஸும். இது வந்து பிக் ரோஸ் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்க, இப்போ வந்து 3வது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ரோஸில் 3வது பாக்ஸ்.
இங்கே எப்படி இருக்குண்டு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்னும் நம்மளுக்கு 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆகலை போல். ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிடுறேன். இது 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இதுவுமே நல்லா திக்காக இருக்குது. இப்போ ரூபின்ற பாருங்கள், அட்லஸுமே திக்கு தான். அட்லஸுமே திக் பிராண்டு தான். ஸோ டோட்டலாக அவங்க கேட்டது வந்து 15 பாக்ஸு. ஸோ நம்ம அவங்களுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறத பாருங்கள். டோட்டலாக நம்மளுக்கு அவங்களுக்காண்டி 16 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 பாக்ஸு, 9 10 11 12 13 14 15. இது ஒன்று, இது ஒரு லாஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு 16வது பாக்ஸ். டோட்டலாக உங்களுக்கு இதுதான் லாஸ்ட்டு 16வது பாக்ஸ். சையத் சூப்பராக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் டோட்டலாக 16 பாக்ஸு. அவங்க கேட்டு 15 பாக்ஸு, ஒரு பாக்ஸ் ஃப்ரீ. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்லேட் பென்சில். ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து வரலைன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, வரலைன்னு சொல்லிட்டு போடலை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன். ஸோ வீடியோஸ் வந்து ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி தான் என்னால் போட முடியுது. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ்லாம் வந்து ரெகுலராக ஆர்டர் வருது, புக் பண்ணுறேன், கொரியர் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ கேட்குறவங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். சப்போஸ் என்னால் போட முடியலன்னா நான் இன்ஃபார்மும் பண்ணிடுவேன். வீடியோ போடலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணல, இவங்க சேல் பண்ணலன்னு நினைக்காதீங்க. நான் செல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நான் செல் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ மட்டும் என்னால் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போட முடியும். ஏன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு போடுறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கீழே ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவேன். உங்களுக்கு 3 to 4 டேஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். சில நேரம் 1 டேலே வந்துடும். அது வந்து அக்கார்டிங் டு கொரியர் பொறுத்து. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட ஆக்சுவலி 16 வந்து நம்மள்ட்ட 17 பிராண்ட் அவைலபிள் இருந்துச்சு. இப்போது ஒரு 2 பிராண்டு மட்டும் அவைலபிள் இல்லை. வந்தோன்னே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இருக்க பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிவ் அவே வந்து கொடுக்க போகிறேன். அது எனக்கு டைம் கொஞ்சம் சூஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் எல்லா நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எழுதுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் வேணும். அது வந்தோன்னே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.